கோபி சுதாகரை பற்றி அவருடைய விமர்சனம் இல்லை, 2 நாய்கள் அப்படின்றது அது எவ்வளோ அசிங்கமான ஒரு விமர்சனம். இது எந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு? நம்ப வைத்து கூட்டிட்டு போய் கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதானே இது. அப்போ இட்ஸ் அ பிளான்டு ப்ரூட்டல் மர்டர் தானே இது. இது ஏதோ தூண்டுதலின் பேரில் நீ வெற்றா நம்ம போலீஸ் தானடா பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டதால் தான். கவினுடைய கொலைக்கு வந்து எல்லாம் குரல் கொடுக்குறீங்க, அஜித்துக்கு இத்தனை பேர் குரல் கொடுக்கலையே. இந்த சாதியில் அவன் பிறந்துட்டான்றதை தாண்டி வேற என்ன தவறு செஞ்சான் பையன்? முற்போக்குவாதிகளாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற விஜயே வாய் திறக்கலை. அந்த மியூட் மோடு போயிட்டாரா, ஃப்ளைட் மோடு போயிட்டாரா, இல்லை இங்கே இந்தியாவில் இல்லையா? வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். இப்போ சமீபத்தில் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே டாக் தான் போயிட்டுருக்கு. சொசைட்டி பாவங்கள் போட்டதுக்கப்புறம் அவங்க மேலே கோபி சுதாகர் மேலே வழக்கு தொடுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள வந்து வசப்பாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சரி, இன்னும் வழக்கு தொடுக்கலை. வழக்கு தொடுத்தா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் வழக்கு தொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சரி, 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, அந்த அட்வொகேட்ஸுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுது, அப்படி பார்க்கலாம். இல்லைனா சாதியவாதிகள் எல்லா துறையிலையும் இருக்காங்க, அது வழக்கறிஞர் துறையிலையும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சொசைட்டியில் நடக்கிறத தான் கலை வந்து பிரதிபலிக்கும். அது சினிமாவாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம். கோவன் வந்து டாஸ்மாக்கு எதிராக பாடினார். அப்போ பாடும்போது டாஸ்மாக்கு அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகே, அப்போ சொசைட்டியில் நடக்கிறது தான் அன்றைக்கி கோவன் பாடினார். ஓகே, அதுக்கு அவர் கைது செய்யப்பட்டார், அது செகண்டரி. அப்போ இந்த கோபி சுதாகரும் சொசைட்டியில் நடக்கிறத அவங்க வந்து ஒரு அட்வைசிங் டோனில் தான் பண்ணாங்க. இப்படிலாம் போகாதீங்கப்பா அப்படின்ற அட்வைசிங் டோனில் தான் பண்ணுறாங்க. அதை என்கரேஜ் பண்ணல எந்த இடத்துலையும். ஸோ அதை வந்து ரொம்ப காமிக்காக பண்ணுறாங்க, ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி பண்ணுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அவங்க வந்து சரியாக ஒரு 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 கலைஞனா நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு தப்பை வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு பாட்டு பாட தெரிஞ்சுன்னா அதை பாட்டாக பாடுவீங்க, உங்களுக்கு வந்து கவிதை எழுத தெரிஞ்சுன்னா அதை கவிதையாக எழுதுவீங்க, உங்களுக்கு காமிக் பண்ணணும்னா அதை காமிக்காக தான் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்ன தவறுமே இல்லையே. இது தவறு மட்டும் இல்லை, அது ஒரு கலைஞனா ஒரு சமூக பொறுப்பும் சமூக அக்கறையும் உள்ள கலைஞனா அதை அவங்க செய்கிறாங்களே, அதுக்கு அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு வந்து அவர்கள் மேல் உமிழப்படுகிற வெறுப்பை விட பாராட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து ஸோ இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியில பெரும்பான்மையானவர் நீதியின் பக்கம் நிற்கிறாங்க. ஒரு சில பேர் தான், அது எல்லா சொசைட்டிலையும் இருக்குது. ஒரு 5% அவன் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்வது, ரொம்ப பேக்வேர்ட் திங்கிங்காகவும் ரொம்ப அழுக்கு பிடிச்ச புத்தியோட தான் இருப்பான். அவனுங்க அதை கொண்டாடுவானுங்க, இல்லை அவனுங்க வந்து அதை எதிர்ப்பாங்க. அதனால அந்த எதிர்வினைகளை நம்ம ஒதுக்கி விட்டுலாம். ஒட்டுமொத்த சொசைட்டியும் இவங்க பக்கம் நிற்குது அப்படின்றதுல நம்ம சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அந்த ஒரு விஷயம் வரவேற்கத்தக்கது தான் சார். ரீசெண்டாக சௌத்ரி தேவர் அவர் வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், சுர்ஜித் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறது வருத்தமான ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் வந்து இப்படி ஒரு கொலையாளி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கேள்வி செய்கிறீங்க, எங்களுடைய சமூகத்தை கேள்வி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் வந்து நிச்சயமாக ஒரு மனநல மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது, இல்லை தேவைப்பட்டால் அங்கே அட்மிட் ஆகி சிகிச்சை பெறுவது சரியானது. ஏன்னா இப்படி ஒரு இதை நீங்கள் அந்த ஏன்னா அவர் வந்து இந்த சுர்ஜித்தை பற்றி பேசினதே எனக்கு தெரியாது. பட் கோபி சுதாகரை பற்றி அவருடைய விமர்சனம் இல்லை, 2 நாய்கள் அப்படின்றது அது எவ்வளோ அசிங்கமான ஒரு விமர்சனம். இது எந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு? இவர் எதுக்கு வந்து சுர்ஜித் கொலைன்னு இவர் நினச்சிக்கிறாரு? அது சுர்ஜித்னு எங்காவது பேர் சொல்லப்பட்டிருக்கா? ஊர் பேர் சொல்லப்பட்டிருக்கா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்காவை நான் கொண்டுட்டேன். அந்த அக்கான்றது யாரோட அக்கா? யாரை வேணா இருக்கலாம்ல. இவருக்கு எதுக்கு உறுத்துது? குற்றம் உள்ள மனசு குறுகுறுன்னு வாங்கல, அது மாதிரி அது வந்து எந்த கம்யூனிட்டி பேரையும் சொல்லல, ஊர் பேர் சொல்லல, சாதி பேர் சொல்லல, அடையாளம் சொல்லல, எதுவுமே சொல்லல. அக்காவை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா இவருக்கு ஏன் வந்து வருத்தப்படுறாரு? உலகத்துல ஒரே அக்காவை கொண்ட ஒரே தம்பி சுர்ஜித் தானா? இல்ல, வேற எந்த அக்காவும் யாரும் இது வரைக்கும் கொள்ளலையா? அப்ப இது எவ்வளவு பிற்போக்கான. நீங்க எதுக்குங்க டென்ஷன் ஆகிறீங்க? நீங்க எதுக்கு வந்து உங்களை யாராவது சொன்னாங்களா? இவர் வந்து அவங்க 2 நாய்கள் குறிப்பிடுறாரு. அதை எப்படி சரின்னு சொல்ல முடியும்?
கண்டிப்பா சார். நாய்கள், கோமாளிகள், உங்களுக்கு வீடியோ வேணா வேற ஏதாவது போட்டுருப்போங்க. யாரு போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி. அவர் வந்து பெரிய எலும்பு துண்டு யாராவது போடுவாங்களோன்ட்டு ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஏன்னா அதுல எங்கேயுமே குறிப்பிடல. அந்த மிளகா பொடி மேட்டரை மட்டும் வீடியோல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏங்க மிளகா பொடி ஜெய்பீம் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. மிளகா பொடி இஸ் அ வெப்பன். பல இடங்கள்ல அது பயன்படுத்தப்படுது. திருடர்கள் கூட வீட்டில் துறைக்கு வந்தால் மிளகா பொடி தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இங்கே மட்டுமே உலகத்தில் நடந்தது கிடையாது. பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் பெண்கள் தங்களை தற்காத்துக்கிறதுக்கு மிளகாப்பொடி பயன்படுத்துகிறாங்க. காவல்துறை டார்ச்சரில் ஒரு மிளகாப்பொடியை ஒரு பார்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இவர் உலகம் ஃபுல்லாக இது வந்து யூனிவர்சலாக இருக்கும்போது இதை எதுக்கு அவருடைய கம்யூனிட்டியை பற்றி சொன்னதா அவர் எதுக்கு நினைக்கிறாரு? புரியுது சார். ஏன்னா இப்போ நடந்ததுனால ஓகே நம்மள தான் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு அழுத்தமா அவரே அவர் தவறுன்னு நினைக்கலையா? அது இது ஒரு ஆணவ கொலைன்றது ஒரு குற்றம் அப்படின்னு நினைக்கலையா? அந்த அப்பா அம்மா வந்து அது வந்து அந்த பையனோட ஃபேமிலி படிக்காத ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து சட்டம்னா என்னன்னு தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஒத்துக்கலாம். சட்டத்தை நிலைநாட்டுகிற காவல்துறையினர், அப்பாவும் காவல்துறையை சேர்ந்தவர், அம்மாவும் காவல்துறையை சேர்ந்தவர், அவங்களுக்கு கொலைனா என்ன, சாதின்னா என்ன, சாதி வன்கொடுமை என்ன, இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய தொழிலோட தொடர்புடையது. இப்போ என்ன சொல்கிறது, SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். கொலை பண்ணால் என்ன தண்டனைன்றது வரையும் தெரியும். அப்போ அந்த ஃபேமிலியிலேருந்து அப்படி ஒரு பையன் பண்ணுறான்னா அது எப்படி எங்கே சரண்டர் ஆகுறது எல்லாமே மொத்தமே முன்கூட்டியே திட்டமிட்ட ஒன்று தானே. கண்டிப்பாக. இதை போயிட்டு எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை படுத்த முடியும், நியாயப்படுத்த முடியும்? ஆமாம். அவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும். பண்ணிட்டாங்களே ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸே வந்து ஃபெட்டர்னிட்டி தாங்க. கண்டிப்பாக. ஒரு சகோதரத்துவத்தை வளர்ப்பது தான் விளையாட்டு. ஆமாம். அப்போ இவன் எப்படி ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்க முடியும்? ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்த பேஜை தாண்டி அதில் அருவா போட்ட பேஜ் தான் அதிகமாக இருந்தது. அது மேபி இந்த காலத்தில் சின்ன பசங்க போடுறாங்க. அதை வைத்து அந்த பையனோட அந்த ஃபோட்டோ போட்டதுனால அந்த பையனை வச்சு அதை வச்சு அவனோட கேரக்டரை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, இந்த பையனை வெட்டினது, இதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஏதோ தூண்டுதலின் பேரில் நீ வெட்டுறா, நம்ம போலீஸ் தானடா பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டதால் தான் அந்த பையன் வந்து இதை பண்ணியிருப்பான் அப்படின்றத நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கொலை என்பது ஒரு சண்டையிலலாம் நடக்கலை, ரைட்டுங்களா? ரெண்டு பேருக்கும் ஏன்டா எங்கள் அக்காவை நீ வந்து லவ் பண்ணுற வாடா அப்படின்னு இவன் சண்டைக்கு போய் அதுக்கு அவன் எதிர்த்து நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உனக்கு என்னடா அந்த பெண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சண்டையில் நடந்த நிகழ்வு இல்லை. இது ரொம்ப வஞ்சகமாக வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் போகும்போது அவன் கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா அந்த பையன் போயிருப்பானா? போயிருக்க மாட்டான்ல. ஸோ இது ஏமாற்றி நம்ப வைத்து கூட்டிகிட்டு போய் கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதானே இது, அதானே பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து திட்டமிட்ட கொலை தானே. அது ஆத்திரத்தில் ஏற்பட்ட கொலைன்னு கூட சொல்ல முடியாது, எமோஷனல் ஆக்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இட்ஸ் அ பிளான்டு ப்ரூட்டல் மர்டர் தானே அது. அஃப்கோர்ஸ். அதை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எந்த விதத்துலையுமே அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக சார். அதான் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அடுத்த நிறுத்தமாக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கம்யூனுக்கு நடந்த கொலையை மட்டுமே நம்ம பேசலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக அந்த ஆணவ கொலைக்கு எதிராக குரல்கள் எழும்பிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு விளைவாக தான் நான் சொசைட்டி பாவங்கள்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயுமே அவங்க வந்து அவங்கன்னு சொல்லல, ஒட்டுமொத்த சொசைட்டிலையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இப்போ அந்த திருப்பதி லட்டு விஷயம் வந்தது, அப்போவும் தேவர் டார்கெட்டட், தேவர் ஃபோர்ஸ்ட் டு ரிமூவ் த வீடியோ. அது வந்து நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த பிஜேபிக்கு வந்து எந்த டெமோக்ரஸி, அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது ஒன்றும் தெரியாது. அவனுக்கு வந்து ஒரு மாதிரியான என்ன சொல்றது, ஒரு மாதிரியான ரைட் விங்ன்றது, அவங்களே ரைட் விங் தானே, அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கும். ரைட், அவங்களே ஏதோ பசங்க பயந்து எடுத்துட்டாங்க, வாட் எவர் இட் இஸ். அப்போவே இந்த சமூகம் வந்து அந்த பசங்க பக்கம் தான் நின்றுச்சு. ஏன்டா சங்கிகளா இது மாதிரி பண்றீங்க அந்த பசங்களான்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. இப்போ இதெல்லாம் யார் சங்கி? இதுவும் சங்கி தானே, சாதிய சங்கி தானே இதெல்லாம். அப்போ இவங்களை நம்ம எப்படி, ரெண்டாவது மூணாவது அந்த பசங்க
தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனை வருதோ அது தொடர்பாக வீடியோ போடுறாங்க. இந்த நார்த் இந்தியன்ஸுடைய ஆமா ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ட்ரெயினில் வந்து இது இப்போ ரிசர்வ் சீட்டில் வரமாட்டேங்கிறாங்க, ஐ மீன் ரிசர்வேஷன் கோச்சில் வந்து உட்காந்துக்கிறாங்க அப்படின் போதெல்லாம் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டாங்க. அது சரி, ஒவ்வொரு டைம்லேயும் அந்த காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் கலைஞனுடைய எல்லாமே. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அதை தானே பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அவங்களுடைய நம்ம கலையில் இருக்கோம், இருந்தாலும் சமூகத்துக்கு நம்மளுடைய பொறுப்பை வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் அவங்க ஒரு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி எழுப்பு சார், இதை நான் எப்படி பார்க்கறது தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். கவினுடைய கொலைக்கு வந்து எல்லாம் குரல் கொடுக்குறீங்க, சந்தோஷமான ஒரு விஷயம். அஜித்துக்கு இத்தனை பேர் குரல் கொடுக்கலையே. ஏங்க அஜித்துக்கு இன்ஃபேக்ட் கவினுக்கு ரொம்ப கம்மியாக தான் வாய்ஸ் வந்திருக்குன்றது என்னுடைய அப்சர்வேஷன். ஓகே, சிஎம் போயிட்டு ஃபோன்லேயே சாரிப்பா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு அவருடைய விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு அங்கே ப்ரெஷர் மவுண்ட் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவர் பேசினார், அது எங்கே போயிட்டு பேசினார், அவன் என்ன பேசினாருன்றதே தெரியல. ஆமாம், அவர் தூத்துக்குடிக்கு போயிருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு போயிட்டு இதை பேசாமல் இருந்தால் ரொம்ப விமர்சனங்கள் தப்பாயிடலாம், விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாயிடும், அதை சமாளிக்க முடியாது அப்படின்றதுக்காக போன வாட்டி கூட அந்த ஆடியோவை வெளியிட்டாங்க, என்ன பேசினார். இந்த வாட்டி ஆடியோவை மியூட் பண்ணி விட்டு அவர் யார்கிட்ட பேசினாரு என்ன பேசினாரு செய்தி மட்டும்தான் வந்தது. ஸோ இந்த இதற்கு வந்து இன்னும் வெகுண்டு எழுந்திருக்கணும்ன்றத என்னோட ஏன்னா இந்த பையன் மரணத்திற்கு என்ன காரணம்? சாதிதான். அவன் பிறந்த இந்த சாதியில் அவன் பிறந்துட்டான்றதை தாண்டி வேற என்ன தவறு செஞ்சான் அந்த பையன்? ஒண்ணுமே பண்ணல. அப்போ இந்த 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 சமூகத்தில் பிறந்து விட்டான் அப்படின்றதுக்காகவே அவனுக்கு இந்த கொலை, அவன் உயிர் இன்னைக்கு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வருத்தம் அளிக்கிற விஷயம் இது. கண்டிப்பா இந்த சமூகம் இன்னும் அது இது அஜித்குமாருக்கு ரியாக்ட் பண்ணதை விட அதிகமாக இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனால் எந்த பார்வையில் நான் கேட்குறேன் அப்படின்னா, திரைப்பிரபலங்கள் குரல் கொடுத்தது ஒன்று. எந்த திரைப்பிரபலங்களை நீங்க சொல்றீங்க? திரு மாரி செல்வராஜா இருக்கட்டும், சரி, ஐ திங்க் மாரி செல்வராஜ் வந்து போட்டாரு. ஆமா, அவங்க அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ரஞ்சித் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாரு. தனிச்சண்டை மட்டும் இல்லாம இந்த ஏரியாலாம் சென்சிட்டிவ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு நீங்க சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தணும். இதை தடுப்பதற்கான அப்பப்போ ஏன்னா பள்ளிக்கூடத்துல அங்க வெட்டுறான், கபடி விளையாடினா வெட்டுறான், புல்லட் ஓட்டினா வெட்டுறான், இப்போ வந்து லவ் பண்ணா வெட்டுறான். அப்போ இந்த ஏரியாக்கள்ல ரொம்ப சாதிய வன்கொடுமைகள் அதிகமா இருக்குது. இந்த ஏரியாக்கள்ல காவல்துறை கொஞ்சம் சிறப்பா ஸ்பெஷலான திட்டங்களை வகுத்து பண்ணணும்னு அவர் சொன்னாரு. இப்போ மாரி செல்வராஜ் ரஞ்சித் சொல்லி பேசிட்டாங்க. வேற யார்? ஜிவி பிரகாஷ் ட்வீட் போட்டிருந்தாங்க. ரைட்டு. மாரி செல்வராஜோட ட்வீட் வந்து கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளானுச்சு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குரல் கொடுத்த நீங்க ஏன் வந்து அஜித்துக்கு குரல் கொடுக்கல, அப்ப இதுலயுமே நீங்க சாதி பார்த்து தான் குரல் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ளானுச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவனுங்க சங்கி எப்படியா இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு தானே இருப்பாங்க. பட் முற்போக்குவாதிகளாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற சூர்யா இதை பற்றி வாய் திறக்கல. பிரகாஷ் ராஜ் எல்லாத்துக்கும் பேசுவார், இதை பற்றி வாய் திறக்கல. அதுக்கப்புறம் அந்த விஜயே வாய் திறக்கல இன்னும். ஆமா, டிவிகே அரசியல் கட்சி தொடங்கி நீங்க வந்து ஏன் வாய் திறக்கல இன்னும்? அந்த மியூட் மோடு போயிட்டாரா, ஃப்ளைட் மோடு போயிட்டாரா, இல்லை இங்கே இந்தியாவில் இல்லையா? ஒரு ட்வீட் கூட இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். ஏன் அவர் போடல? அதுக்கு பின்னாடி உள்ள இது வந்து இதை சாதிய மனநிலையோட பார்க்கக்கூடாது, ஓட்டா பார்க்கக்கூடாது. அப்படி ஓட்டா பார்த்தா கூட இந்த மக்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும்ல. இவங்களும் ஒரு சாலிடான நம்பர்ல இருக்கிற மக்கள் தானே. அப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் இது விஜயெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கணும். ரொம்ப இனிமே பண்ணா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும். இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. இவங்களாம் விடுங்க, சூர்யா விடுங்க, பிரகாஷ் ராஜ் விடுங்க, மற்ற வேற யாரெல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் விடுங்க. விஜய் வந்து இன்னும் வந்து இதை பற்றி பேசாதது ரொம்ப தப்பு. கண்டிப்பா. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 நாள்ல வந்து அவர் செயலி வெளியிட்டு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டிலையுமே அதை பேசல. நானும் பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியே ஒரு இரங்கலோட தான் ஆரம்பிச்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு மௌனஞ்சலின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அது ஏன் பண்ணல அப்படின்றது. விஜய் இந்த சொசைட்டியோட எந்த அளவுக்கு கனெக்டில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அது ஏற்படுத்துது இல்லையா?
சொசைட்டியில் நடக்கிறது, சமூகத்தில் நடக்கிறதோட அவருக்கும் அதற்கும் எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் அது எழுப்புது இல்லையா? கண்டிப்பாக சார். ஆனால் அதில் வந்து உங்களுக்குள்ள மீட்டிங் போட்டுட்டா கூட ஓகே, அது வந்து வீடியோ வெளில வருது அப்படியும் மக்கள்கிட்ட தான் போய் சேருது. அந்த நீங்கள் மக்களை போய் பார்க்க போகிறீங்க, அடுத்தடுத்து மாநாடு நடத்த போகிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் மக்கள்கிட்ட சேர ஒரு வீடியோவில் இதுமாரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக இருந்திருக்கும், ரொம்ப சரியாக இருந்திருக்கும். பட் அவங்க பண்ணல, அது தப்பு. புரியுது சார். எப்போ தான் இந்த சாதி ஒடுங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய பதில் என்னவா சார்? சாதி வந்து அமெரிக்கன் சொசைட்டியில் அந்த அமெரிக்கா வந்து இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் மைக்ரன்ஸ் தான் சொல்லுவாங்க. பல்வேறு நாடுகளில் இருந்து தான் அமெரிக்காவில் வந்து போய் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆன பிறகும் பல ஆண்டுகள் அங்கே வாழ்ந்த பிறகும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஆரிஜின், நான் வந்து ஜெர்மன் ஆரிஜின், நான் வந்து பிரிட்டிஷ் ஆரிஜின், நான் வந்து ஆஃப்ரிக்கன் ஆரிஜின், அதுக்கப்புறம் நான் வந்து போலிஷ் அப்படின்னு தன்னை வந்து தான் எங்கேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டோடைய மனிதர்களாக தான் அவங்க உணர்ந்தாங்க. அமெரிக்கன்ற உணர்வு இல்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இங்கே வந்து அங்கே வந்து எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே காலேஜு, அது மாதிரி அந்த சமூகம் எல்லாம் அங்கே தான் படித்து வளரும்போது அதில் கலப்பு திருமணங்கள் நடக்குது. கலப்பு திருமணங்கள் அந்த அந்த ப்ராசஸ் பேர் மெல்டிங் பாட்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ஆரிஜின், ஜெர்மன் ஆரிஜின்லாம் போய் ஐ ஆம் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்போ தான் அந்த ட்ரூ அமெரிக்கன் சென்ஸ் வந்துச்சு. அப்போ இங்கே அந்த மெல்டிங் பாட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது இந்த ஒன்னஸ்க்கு வர்றதுக்கு. அதே மாதிரி நம்ம சமூகத்தில் நடக்கணும்னா அது இந்த சாதிய கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது நடக்காது. ஓகே. அதை உடைச்சாதான் எல்லா சமூகங்களும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் மட்டுமே இதற்கான ஒரே தீர்வு. அதை அரசு ஊக்குவிக்கணும். அரசு இப்போ லாஸ்ட் வாட்டி ஏதோ சொன்னதுக்கு தான் பெரிய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருந்தது. கலப்பு திருமணம் பண்ணவர்களுக்கு ஏதோ அரசு வேலை ஏதோ சொன்னாங்க, போட்டு வெளி எடுத்துட்டாங்க. அதை எந்த அரசு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஓகே. சமூகம் சாதியேற்று சமநிலைக்கு வரணும்னா வேற எந்த வழியில நீங்க பண்ண முடியும்? எல்லாருக்குமான புரிதலை ஏற்படுத்துறது இன்னும் பல ஆண்டுகள் ஆகுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதற்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன் வைங்க. 5% ஒதுக்கீடு எல்லா வேலைகளிலும், எல்லா அரசு சலுகைகளிலும், எல்லா வீட்டு ஒதுக்கீடுலேருந்து, காலேஜ் ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து, எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துலேயும் 5% ஒதுக்குங்க. ஓகே. அந்த நம்பர் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த நம்பர் அதிகமாக மற்ற நம்பர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. கரெக்டுங்களா? இதை இந்த அரசு பண்ணுவதற்கு எந்த அரசுக்கு தைரியம் இருக்கு? இந்த அரசியல் கட்சிகளே சாதியை மையப்படுத்தி தான் வந்து இயங்குது. அவனுக்கு வந்து இந்த தொகுதியில எத்தனை முக்குலத்தோர் எவ்வளவு ஓட்டு, பல்லற்பறையர் எத்தனை ஓட்டு, இப்படின்றத அவங்க கணிச்சு தான் அங்க கேண்டிடேட்டா போடுறாங்க. அப்ப இவங்க சாதிய அழிய விடாம பார்த்துப்பாங்க. புரியுது. அப்ப அந்த அரசுகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்மளே நம்மளை திருத்திக்கிட்டா நம்ம திருத்திக்கிறது இல்லை, சரியான போக்குக்கு. நம்மளுடைய பார்வை பிறப்பால் எப்படி ஒரு மனிதன் வேறுபடா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பல்லருக்கு 6 விரல்னா 6 விரல் அவன் பல்லர்னு கண்டுபிடிச்சிடலாம். பறையருக்கு 8 விரல்னா ஒரு 8 விரல் பறையர்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஐயருக்கு வந்து 15 விரல்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியுமே கண்டுபிடிக்குமே, கலர்லையும் தோற்றத்திலையும் எல்லாருமே மனிதர்கள் தானே. அப்ப சாதி என்பது உங்க மூளையில மட்டும்தானே இருக்குது. அதை எடுத்து போட்டாலே வந்து நீங்க வந்து மக்களை மக்களா பார்க்க முடியும், எல்லாரையும் நேசிக்க முடியுதுல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்படி பண்ணாதான் முடியும். புரியுது சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.